வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்திலேருந்து புசி ஆனந்த் சார்பாக விஜய் கட்சியிலேருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அறிக்கை? ஆளுநர் ரவியின் மீது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை குறித்தான ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி தொடங்கின நாள்லேருந்து ஒரே காமெடியாக தான் பண்ணிட்டு திரிகிறாங்க. ஆரம்பித்த நாள்லேருந்து எதை பேசினாலும் அவங்க என்ன பண்ணாலும் எல்லாமே எனக்கு காமெடியாக தான் தெரியுது. இன்னைக்கு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு புசி ஆனந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புசின்றாங்களா, அது என்னன்றது தெரியாத நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிவிடுவோம். அந்த புசி ஆனந்தோட பேர் PUSSY கிடையாது, அது BUSSY. அது பிஸியும் கிடையாது, ஏன்னா 2 S வர்றதுனால புசி தான் அது பேர். ஏன் அது புசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் புசின்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ஒரு ரோடு ஒரு தனி தொகுதி, MLA தொகுதி. அந்த தொகுதியில் இவர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு MLA ஆகிருக்கார் முன்னாடி. அதனால அவருக்கு பேரே புசி ஆனந்த் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வேலூர் இப்ராஹிம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்படி தான் அவர் பேர் புசி ஆனந்த். ஸோ பெயர் காரணமும் தெரிஞ்சுப்போம். அறிக்கை என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஆளுநர் ரவி மக்களாட்சிக்கு எதிராக செய்த அட்டகாசங்களை கண்டித்து இந்த 10 மசோதாக்களையும் நிறைவேற்றிய உச்சநீதிமன்றத்துக்கு வரவேற்கிறோம். இது மக்களாட்சியையும் நமது கான்ஸ்டியூஷனையும் காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய செயல். இதற்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை பாராட்டுகிறோம், இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. பேட்டின்னு சொல்ல முடியாது, அறிக்கையை கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கலாமா. இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்தீங்க, சரி, இந்த அறிக்கையை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியலையே. அதாவது நீங்கள் கேஸ் போட்டிங்களா? நீங்கள் கேஸ் போட்டிருந்து அந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொண்டாடலாம், சரிதானே? சரி, நீங்கள் கேஸ் கூட போட வேணாயா, இந்த ஆளுநர் இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது கண்டன அறிக்கையாவது விட்டுருக்கீங்களா? இப்படி தமிழக அரசு போடக்கூடிய மசோதாக்களை எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாரு, வேணும்னே நிறுத்தி வைக்கிறாரு, வேணும்னே தள்ளி வைக்கிறாரு, லேட் பண்ணுறாரு, நிறைவேற்ற விடமாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அறிக்கையாவது விட்டுருக்கீங்களா? இது எப்படி இருக்குன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க பர்த்டேலாம் நடக்கும் தெரியுமா, யார் சத்தமாக ஹாப்பி பர்த்டே பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய கேக் தரும் அப்படின்னு சொல்லுவாங்களே சின்ன குழந்தைங்கள. அது மாதிரி யாரோ கேஸ் போட, யாரோ வெற்றி பெற, அதில் நீங்கள் குஷியாக கை தட்டிட்டு இருக்கீங்க. காமெடியா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு நீங்கள் அறிக்கை கொடுக்காம இருந்திருந்தா கூட யாரும் உங்களை கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத இந்த அறிக்கை. உச்ச நீதிமன்றத்தை வரவேற்கிறோம், அப்போ கூட ஆளுநரை கண்டிக்கிறோம்லாம் வரல. ஆளுநரை கட்டுக்குள் வைத்த உச்சநீதிமன்றம் சிறப்பானது. கேஸ் போட்டது யாரு? கேஸ் போட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதாவது திமுக கவர்மெண்ட்டு. அப்போ அவங்க கொண்டாடுறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம ஆளூர் ஷானவாஸ் சட்டசபையிலே பேசும்போதே சொன்னார், இது நம்ம சட்டமன்றத்தில் மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி இல்லை, தமிழகம் முழுவதும் போய் கொண்டாடணும், அவ்வளோ பெரிய வெற்றி இது. அந்த வெற்றியை நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது, பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு அவர் பேசினார். அவர் பேசினார்னா கூட அவருக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்குது. அவர் பேசுகிறாரு, ஏன்னா அவர் கண்டிச்சிருக்கிறாரு, அவங்க கட்சி தலைவர் திருமா கண்டிச்சிருக்கிறாரு, ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து எல்லாரும் பேசின எல்லாரும் கொண்டாடுவதற்கு உரிமை இருக்குது. இதை இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே தான் அறிக்கை விட்டாங்களா? அவங்களுக்கே தெரியும்
இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்கடா அப்படின்னு. அந்த அரசியல் அனுபவம் கூட இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம வந்து இதுக்கு எதுவுமே செய்யலை. அந்த ஆளுநர் மசோதாக்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சப்போ நாம ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இன்னைக்கு வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தை பாராட்டுகிறோம்னு சொன்னோம்னா எல்லாரும் வாயால தான் சிரிப்பாங்க. இதுதான் தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. உங்கள் செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தா வடிவேலு சொல்றாப்புல சின்ன பிள்ளைத்தனமா எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த சின்ன பிள்ளைத்தனம் ஒவ்வொரு தடவையும் வெளியேறுது. போன தடவையும் இதே மாதிரி தான் ஒரு அறிக்கை ஒரு கூட்டத்தில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசினாரு. பேசும்போது என்ன பேசினாரு? மோடி சார், நீங்க தமிழ்நாட்டை சும்மா நினைச்சிடாதீங்க, பல காலத்துல மத்திய அரசாங்கத்தை ஓட விட்ட மாநிலம் இது அப்படின்லாம் வாய்ச்சி விடல் விட்டாரு. ஓட விட்டது யாரு? நீயா? விஜய் தான் ஓட விட்டாரா? இல்லை விஜயோட கட்சிக்காரங்க தான் ஓட விட்டாங்களா? இல்லை விஜயோட அப்பா ஓட விட்டாரா? இல்லை விஜய் எந்த இயக்கத்தில் இருந்து அந்த இயக்கம் ஓட விட்டுச்சு? இப்போ ஓட விட்ட மாநிலம் அப்படின்னு பேசுறதா இருந்தால் நீங்கள் வந்து தனியாரெல்லாம் கட்சி வச்சிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து திமுகவில் தான் சேர்ந்துருக்கணும். பல காலம் பல விதமாக ஓட விட்டது யாரு? திராவிட இயக்கமும் திமுகவும். 35களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதன் பின்னாடி 65ல் போராட்டங்கள். இதில் இன்னும் சொல்ல போனால் முதல் சட்ட திருத்தமே வந்து பெரியாரால் தான் கொண்டு வரப்பட்டது. எதுக்கு கொண்டு வரப்பட்டது? தலித் மக்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்க, சரி, ஆனால் அவன் படிக்கவே இல்லைன்னா எப்படியா வேலைக்கு வருவான்? அதனால படிப்புலையும் இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லி பெரியார் கேட்டு சட்ட எரிப்பு போராட்டம்லாம் நடத்தினாரு. அதன் பிறகுதான் முதலில் சட்டத்தை திருத்தலாம். இன்னைக்கு இத்தனை சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, முதல் சட்ட திருத்தம் எங்க இருந்து வந்தது? தமிழ்நாட்டில இருந்து வந்தது. பாராளுமன்றத்தில் ஓட விட்டது யாரு? அண்ணா ஓட விட்டாரு. நேரு கேட்டார், இப்போ இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ற பேரை மாற்றி தமிழ்நாடு அப்படின்னு வைக்கிறதுனால உங்களுக்கு என்னையா கிடைச்சிட போகுது அப்படின்னு கேட்டதுக்கு அழகாக சொன்னார். நீங்கள் பிரசிடென்ட் அப்படின்றத ராஷ்டிரபதினு மாற்றினீங்க, பார்லிமெண்ட் அப்படின்றத ராஜ்யசபா லோக்சபான்னு அப்பர் ஹவுஸை ராஜ்யசபான்னு மாற்றினீங்க, லோயர் ஹவுஸை லோக்சபான்னு மாற்றினீங்க. இதெல்லாம் மூலமாக உங்களுக்கு என்னங்க கிடைச்சிது? அது மாதிரி தான் எங்களுக்கும் மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ன்றதை தமிழ்நாடுன்னு மாத்தினா எங்களுக்கும் அந்த திருப்தி தான் கிடைக்கும், முதல்ல மாற்றணும் அப்படின்னாரு. இவர் நேரு அவர்கள் சொல்லும்போது இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்தி பேசுகிறார்கள், அதனால அதை தானே இந்திய மொழியாக வைக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ அண்ணா அடிச்சார் அங்கே ஆன் த ஸ்பாட். அண்ணாலாம் வந்து இன்னைக்கு யோசிச்சுட்டு வந்து நாளைக்கு சொல்லுவோம் அப்படின்ற வேலையெல்லாம் கிடையாது. ஆன் த ஸ்பாட் அடிப்பார். என்ன சொன்னார் உடனே? ஆமாங்க, இந்தியாவில் காக்கா தான் நிறைய இருக்கு, அப்புறம் நீங்கள் எதுக்கு மயிலை தேசிய பறவையாக வச்சிங்க அப்படின்னு ஸ்பாட்லேயே அடித்தார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து ஓட விட்டுறது மட்டும் இல்லாமல் இதில் ஓட விடுறது நடக்க விடுறதுலாம் முக்கியம் இல்லைங்க. மக்களோட உரிமைகளை மீட்டெடுப்பது. நீட்டில் வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்காம வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க. எப்படி? அப்போவும் கோர்ட்டுக்கு போய், அப்போ வந்து திமுக ஆட்சியில் கூட கிடையாது, அப்போவும் கோர்ட்டில் போய் அதுக்கு கேஸ் நடத்தி வாதாடி நீட்டில் ஓபிசி ரிசர்வேஷன் உண்டுன்னு வாங்கினார். அந்த வாங்கின உரிமை யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தாரு. அதுதான் ஸ்பெஷல். இந்த தீர்ப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைச்ச வெற்றி. இன்னும் சொல்ல போனால் நாளைக்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் தலைமையில் கவர்னர்களை போட்டு பாஜக ஆளும் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலமாக இருக்கிற மாநிலத்துக்கு அந்த கவர்னர் குடைச்சல் கொடுத்தா கூட கொடுக்க முடியாது இந்த தீர்ப்பை காரணம் காமிச்சு. புரியுதுங்களா? இது பாஜகவுக்கே பிற்காலத்தில் இது உதவும். அதனால பாஜக இதை புரிஞ்சுக்கணும். இது நமக்கும் சேர்த்து தாண்டா நல்லது. எப்பவுமே ஒரு நல்லது நடக்கும்போது அது கெட்டவனுக்கும் சேர்த்தே நல்லதாக அமைஞ்சிடும். அந்த சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ என்னத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னவோ எல்லாமே நீங்கள் செஞ்ச மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தாவேகாலேருந்து தமிழ்நாட்டை ஒன்றியத்தை ஓட விட்டோன்றீங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த வெற்றி என்னவோ உங்கள் மூலமாக கிடைச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அடிக்கடி நம்ம அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார்ல, இது பாமகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு, சம்மந்தம் இல்லாமல் எதையாவது சொல்லுவார்ல, அது மாதிரி நீங்களும் நடுவில் வந்து சம்மந்தம் இல்லாமல் குறுக்க ஓடிட்டு இருக்கீங்க. பார்த்து விளையாடுங்க. ரோட்டில் கார் பஸ்ஸெல்லாம் வரும், விளையாடுறதா இருந்தால் கொஞ்சம் ஓரமாக விளையாடுங்க, சரியா? இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.